ஹாய் கைஸ் ஐபிஎல் ஃபைனல் மேட்ச்சு. ஸோ 2 டீமும் வந்து ஐபிஎல் முதல் சீசன்லேருந்து ஆடக்கூடிய ஒரு டீமா இருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆகட்டும், பஞ்சாப் கிங்ஸ் அப்போ கிங்ஸ் 11 பஞ்சாப்னு இருந்தாங்க. அதே டீம் தான். ஸோ இந்த 2 டீமும் இதுவரைக்கும் ஒரு டிராஃபி கூட வின் பண்ணதில்ல. ஸோ அந்த ஒரு மோசமான ஒரு சாதனை நாளையோட முடியும் அப்படின்னு சொல்லலாம். 2 டீம்ல ஏதாவது ஒரு டீம் கப் அடிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சா இருக்கும். ஒரு நல்ல கேம், க்ளோஸான ஒரு கேம் எதிர்பார்க்கலாம். இல்ல ஒரு டீம் ஏதாவது நெர்வஸ்ல மாட்டிக்கிட்டாங்க, பிக் கேம் பிரஷர்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, ஒன் சைடு மேட்ச் மாரி ஆகுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த மாரி பேட்டர்ன்ல டீம் எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அகமதாபாத்ல தான் நடக்க போகுது நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல இந்த மேட்ச். ஸோ இந்த மேட்சோட ஃபுல் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அண்டு மழை வந்து பேஞ்சுச்சு போன மேட்ச், அதாவது குவாலிஃபயர் 2ல. ஸோ இந்த மேட்ச்ல மேபி மழை வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டா, அதுக்கான வாய்ப்பு 50% அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. எதற்கும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்க வந்து உங்க டீமை போடுங்க. கிராண்ட் லீக் போடுறவங்க கொஞ்சம் உங்களால கடைசி வரைக்கும் ரெடியா இருக்க முடியும் அப்படின்னா மட்டும் கிராண்ட் லீக்கை செட் பண்ணிட்டு கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுங்க. டெலகிராம் சேனல்ல ரெகுலரா வந்து நம்ம வந்து டீம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஐபிஎல் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் என்ன டீம் கொடுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் மேட்சஸ் இருக்கும். ப்ரோ கபடி லீக்கான ஏலம் இப்போ முடிஞ்சிருக்கு. ஸோ அது வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கான டீம்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ NBA பேஸ்கெட் பால் இதெல்லாமே முடிஞ்ச அளவு நம்ம கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ வீடியோஸ் நான் ரெகுலராக போட முடியாட்டி கூட டீம்ஸ் வந்து கொடுக்குறது ஈஸி. ஸோ அதை நான் வந்து டீம் கொடுத்துட்டு இருப்பேன். அதாவது பர்சனலாக நான் எந்த மேட்ச் எல்லாம் விளையாடுறனோ அந்த மேட்ச்க்கான டீமை நான் டெலிகிராம் சேனலில் ரெகுலராக கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் அண்ட் டீம்ஸ் வேணுங்கிறவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் டெலிகிராம் சேனலில். அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப்பில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விளையாட ஆரம்பிக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு ஆப்பு. டியோ ஆப்ஷன் மூலயமா வெறும் ஒரு பிளேயர் எடுத்து உங்களால் ஃபேண்டசி கேம்ஸ் வந்து ஆட முடியும். அண்ட் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா, நான் கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ரெஃபர் கோடை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சைன் அப் போனஸ் அண்ட் ரியல் கேஷ் ஆஃபர் கிடைக்கும். அந்த ரியல் கேஷ் ஆஃபரை வச்சு உங்களுடைய முதல் கான்டெஸ்ட்டை நீங்கள் இலவசமாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அகமதாபாத் பிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பரான ஒரு பேட்டிங் பிச்சா இருந்திருக்கு. கடைசியாக நடந்த 3 மேட்சுமே 200 ரன்னுக்கு மேலே. அண்ட் முக்கியமாக அந்த 3 மேட்சுமே 200 ரன்னுக்கு மேலே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் அடிச்சிருக்காங்க. அதில் 2 மேட்ச் வந்து சேஸ் பண்ண டீமால அந்த 200 ரன் டார்கெட்டை சேஸ் பண்ண முடியலை. பட் போன மேட்ச்சு அந்த 200 ரன்னை ஈஸியாக சேஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரான பேட்டிங் ட்ராக்காக இருக்குது. பேஸ் வேரியேஷன் மட்டும்தான் ஒரே ஒரு கீயாக இருந்திருக்கு இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். மற்றபடி சூப்பரான பேட்டிங் பிச்சாக இருந்திருக்கு. ஸோ இந்த மேட்சும் ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம். நல்ல பவுன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பேட்டர்ஸ் வந்து நல்லா வந்து வேகமாக போடும்பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரி வேகமாக அடிக்கிறாங்க. அண்டு மெயின் பெரிய பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன இந்த கிரவுண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட் பவுண்டரிஸ் கொஞ்சம் பெருசு கம்பேர் டு ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ். ஸோ அதனால போன மேட்ச் பஞ்சாப் கிங்ஸோட பிளான் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, முடிஞ்ச அளவு சைட் பவுண்டரிஸில் ஆட வைக்கிற மாதிரி தான் பேட்டர்ஸுக்கு வந்து பவுல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதே ஒரு மெத்தடை இந்த மேட்சும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது நிறைய இந்த ஷார்ட் பால்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கு நிறைய விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. கொஞ்சம் ஃபுல்லர் லென்த்தாக போடக்கூடிய பவுலர்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஷார்ட் பால் யூஸ் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அவங்களுக்கு விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஹை ஸ்கோரிங் கேம் தான் 3 மேட்சாக நடந்திருக்கு. பெரிய பவுண்டரி சைட் பவுண்டரிஸ் பெருசு, ஸ்ட்ரெயிட் பவுண்டரி கொஞ்சம் சின்னதாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி சைட் பவுண்டரிஸை நம்ம பார்க்கணும். நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஆள் 43 மேட்ச் நடந்திருக்கு. சேசிங் டீம் அதிகப்படியாக வின் பண்ணியிருக்காங்க. 179 ஆவரேஜ் ஸ்கோர். பட் இதோட ஒரு 20 ரன் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் 40% அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். பட் கடந்த 3 மேட்சா அது ஒரு 10 to 50% குறைஞ்சிருக்கு. 2 டீமோட ப்ராபல் பிளேயிங்ல ஒன்று பார்த்துடலாம். பஞ்சாப் கிங்ஸ் மாற்றம் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வின் பண்ணதுனால. பட் கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துல அவங்க மிஸ் பண்ணியிருந்தாங்க போன மேட்ச். ஹர்ப்ரீத் பிராரை ஆட வைக்காது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு அவங்களுடைய பவுலிங் யூனிட்ல. சகேல் நல்லா பண்ணியிருக்காரு. பட் ரொம்ப இன்கன்சிஸ்டண்டாக தான் இருந்திருக்காரு இந்த டோர்னமெண்ட்டில். ஒரு சில மேட்ச் சிங்கிள் ஹேண்டடாக வின் பண்ணி கொடுத்துருந்தாலும் சகல் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ வைசாக் விஜயகுமார் ஸோ இந்த கண்டிஷனில் ரொம்ப சூட்டபுளாக இருப்பார். பட் கெயில் ஜேமிசன் டெஃபினட்டாக இந்த கண்டிஷனில் அந்த அளவுக்கு ஆப்டான ஒரு பவுலராக இருக்க மாட்டார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மேபி வேணும்னா அவருக்கு பதிலாக வந்து ஹர்ப்ரீத் பிராரை உள்ளே கொண்டு வரலாம். ஸோ அது எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஒருவேளை பண்ணாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். அதை நான் உங்களுக்கு லேட்டரான இந்த வீடியோவில் சொல்கிறேன். பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சமயத்தில் பிரப்சிம்ரன் சிங் அவருடைய ஃபார்மை லூஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. கடந்த ஒரு 3-4 மேட்சாக சுத்தமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. குறிப்பாக வந்து அந்த ஒரு பிரேக்குக்கு அப்புறம் வந்ததுலேருந்து அவருடைய ஃபார்மில் ஒரு சின்ன டிப்பு தெரியுது.
ஸோ அதற்கு முன்னாடி ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா, ரொம்ப மெச்சூர்டா ஆடிட்டு இருந்தக்கூடிய ஒரு பிளேயரு. கடந்த ஒரு 3, 4 மேட்சா வந்து ரொம்ப சுமாரா ஆடிட்டு இருக்காரு. டைமிங்ல கொஞ்சம் மிஸ் பண்ற மாரி இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பிரியான்ஸ் ஆர்யா இன்கன்சிஸ்டன்ட்டா தான் இருந்திருக்காரு இந்த சீசன்ல. பட் ஒரு சில முக்கியமான மேட்சஸ்ல ஸ்கோர் பண்ணி குடுத்திருக்காரு அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். ஜோ சிங்கிள்ஸ் சூப்பரான ஒரு டைம்ல ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஸோ இவர் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாரு. ஃபேஸ் பவுன்ஸ் இந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா. பட் ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஒரு பெரிய வீக்னஸ் இவருக்கு இருக்கு. ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டா ஸ்வீப் ஷாட்ஸ் இதெல்லாம் ஆடுவார். பட் நெறைய முறை ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டா அவுட் ஆயிருக்காரு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடிக் ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டாவும் பிரச்சனை. லெக் ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டாவும் ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில ஷியா சர்மா, குருணால் பாண்டியா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவருக்கு பொறுத்தவரைக்கும். அதர் எண்ட்ல ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்பின்னர்ஸ பயங்கரமா ஹேண்டில் பண்ணுவாரு. அண்ட் இவர பொறுத்தவரைக்கும் நான் இத சொல்லலாமா அப்படின்னு தெரியல. ஜோஸ் ஹேசல்வுட்டுக்கு அகைன்ஸ்டா கிட்டத்தட்ட ஒரு பன்னி மாரி அவுட் ஆயிருக்காரு. ஸோ அவருடைய அந்த ஹார்ட் லென்த் ஸ்லைட்டா கொஞ்சம் மூவ் ஆகும் அப்படிங்கிற பொழுது, அதுல வந்து அவரால ஆடவே முடியல. ரொம்ப ரொம்ப மோசமான ரெக்கார்ட் இருக்கு ஸ்ரேயஸ் ஐயர் அகைன்ஸ்ட் ஹேசல்வுட். ஸோ இது லீக் ஸ்டேஜ்லயே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் ஒரு மேட்ச்ல கூட, ஒரு மேட்சோட வீடியோல கூட. ஸோ குவாலிஃபயர்ல அதை மிஸ் பண்ணிட்டேன். அகைன் ரிப்பீட் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்காண்டி அதை பண்ணல. பட் முக்கியமான மேட்ச். இந்த கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிப்பிக்கல் இந்தியன் கண்டிஷன் பிட்ச். அதாவது பவுன்ஸ் பெருசா இருக்காது. இல்ல வேரியபிள் பவுன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாரி பிட்ச் குடுத்தாங்க அப்படின்னா, ஹேசல்வுட்ட ஸ்ரேயஸ் ஐயர் டேக் ஆன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல ஒரு நல்ல சீம் பொசிஷன், நல்ல ஒரு பவுன்ஸி பிட்சா குடுத்தாங்க அப்படின்னா, அகைன் ஸ்ரேயஸ் ஐயர் ஹேசல்வுட்டுக்கு அவுட் ஆகுறதுக்கு நெறைய பாசிபிலிட்டி இருக்கு. நேகால் வதீரா ஒரு சில சமயங்கள்ல நல்ல இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் ஆடியிருக்காரு. சசாங் சிங் சூப்பரான ஒரு பேட்டிங் ஃபார்ம்ல இருக்காரு. தேவைப்பட்டா வந்து நல்ல ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி குடுக்க முடியும். பேட்டிங் டெப்த் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் தேவைப்பட்டா 1, 2 ஓவர் போடுவாரு. அஜ்மதுல்லா உமர்ஜாய் போன மேட்ச் வந்து பவுலிங்ல வந்து விக்கெட் எடுத்து குடுத்தாரு. முக்கியமான ஒரு சில சமயங்கள்ல ஓவர்ஸ் போடுறதுனால விக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நெறையவே அதிகமா இருக்கு. கேல் ஜேமிசனுக்கு கண்டிஷன் டெஃபினட்டா ஃபேவர் பண்ணாது. அதனால அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருக்க மாட்டார் அப்படின்னு தோணுது. பட் விராட் கோலிக்கு அகைன்ஸ்டா நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு. அந்த இனிஷியலா வந்து அவுட் ஸ்விங் மோஸ்ட்லி அவுட் ஸ்விங் தான் போடுவாரு. ஸோ அது வந்து ட்ரபிள் பண்ணும். அந்த விராட் கோலியை அவரை பொறுத்த வரைக்கும் அந்த 4th ஸ்டம்ப், 5th ஸ்டம்ப், 6th ஸ்டம்ப் பால் அந்த வெளியே அவுட் சைடு ஆஃப் தி போடும் பொழுது நெறைய முறை அவுட் ஆயிருக்காரு. அது ஒரு வீக்னஸாவும் இருந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ பவர் பிளேலயே மோஸ்ட்லி கேல் ஜேமிசனை முடிக்க பார்ப்பாங்க. ஒரு 3 ஓவர் மோஸ்ட்லி போடுறதுக்கு பார்ப்பாங்க அப்படின்னு தோணுது. பார்க்கலாம். வைசாக் விஜயகுமார் ஒரு ஐடியல் பவுலர் இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும். நெறைய ஃபேஸ் வேரியேஷன் மோஸ்ட்லி ஸ்லோவர் பால்ஸ் தான் போடுவாரு. ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாரு. சிம்ரன் சிங்க்கு நம்ம என்ன சொன்னோமோ அதே தான் ஹர்ஷதீப் சிங்கும். ஸோ அவருடைய ஃபார்மும் கொஞ்சம் சுமாரா இருக்க மாரி தெரியுது. ஸோ கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து வர்றதில்ல. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாவும் போறாரு அப்படிங்கிறது பிரச்சனை. சஹலை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் பவுலர். அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. போன மேட்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்து குடுத்தாரு. பட் அதுக்கு முன்னாடியே நெறைய ரன்ஸும் குடுத்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல கட்டாயம் நம்ம எடுக்க வேண்டிய பிளேயர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜோ சிங்கிள்ஸ், ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்ஷதீப் சிங் மோஸ்ட்லி மெயின்லி டெத் ஓவர்ஸ்ல நெறைய ஓவர்ஸ் போடுவார். ஸோ இந்த 3 பேரு. மத்த பிளேயர்ஸ நீங்க வந்து பார்த்து நீங்க ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் போன மேட்சும் லிவிங்ஸ்டன் தான் ஆடுனாங்க. ஸோ டிம் டேவிட் ஃபிட்டா இருந்தாருன்னா கொஸ்டினே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாவே உள்ள வந்துருவாரு. நான் அந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காரு இந்த சீசன் ஆர்சிபிக்காக. ஸோ அதுல எந்த மாற்றமும் இருக்காது. மத்தபடி வேற எந்த இடத்துலயும் பெரிய மாற்றங்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க. மயங்க் அகர்வால் இம்பாக்ட் சப்பா இருப்பாரு. பேட்டிங் பண்ணும்போது உள்ள வந்துருவாரு. ஹேசல்வுட் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நெறையவே இருக்கு. இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும். போன மேட்ச் மாரி ஒரு பிட்ச் இருந்துச்சு அப்படின்னா, மேபி வந்து அந்த அளவுக்கு விக்கெட் எதிர்பார்க்க முடியாது ஹேசல்வுட்ட. மத்தபடி வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துருக்காரு அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். பில் சால்ட் ஒரு அதிரடியான ஆட்டம் ஒரு ஆடி இருந்தாரு. குவாலிஃபயர் 1ல. பட் ஹர்ஷதீப் சிங்க்கு அகைன்ஸ்டா நம்பர்ஸ் ரொம்ப புவரா இருக்கு. நெறைய முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர ஹேசல்வுட்டுக்கு எப்படி பன்னின்னு சொன்னோமோ, அதே போல பில் சால்ட் ஹர்ஷதீப் சிங்க்கு அகைன்ஸ்டா ஒரு பன்னி மாரி நெறைய முறை அவுட் ஆயிருக்காரு. ஓரளவுக்கு பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் ஆவரேஜ் இருக்கு அப்படின்னா கூட நெறைய முறை ஹர்ஷதீப் சிங் எடுத்திருக்காரு. விராட் கோலி அகைன்ஸ்ட் கேல் ஜேமிசன் அந்த மேட்ச் அப்பும் சூப்பரா இருக்கும். ஸோ கிராண்ட் லீக்ல போடவங்க இந்த மாதிரி மேட்ச் அப்ஸ் பேஸ் பண்ணி நெறைய டீம்ஸ் எடுங்க. ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ரஜத் பட்டிதாரோட ஃபார்ம் அந்த ஸ்டார்ட் கிடைக்குது. இப்போ கொஞ்சம் ரீசெண்டா ஒரு சில மேட்ச்ல பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அமையல அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஏர்லி விக்கெட் போனுச்சு அப்படின்னா மயங்க் அகர்வால், ரஜத் பட்டிதார் வரைக்கும் ஏர்லி விக்கெட் போயிருச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாவே குருணால் பாண்டியாவோ 2 டவுன்ல கொண்டு வந்துருவாங்க. 3 டவுன்ல கொண்டு வந்துருவாங்க. ஏர்லி விக்கெட் போகல அப்படின்னா
ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெஃபர்ட், அதற்கப்புறம் குணால் பாண்டியா அப்படிங்கிற மாதிரி பேட்டிங் ஆர்டர் மாறும். ஸோ கிராண்ட் லீக்ல போடுறவங்க இந்த பேட்டர்ன்லேயே போடுங்க. ஏர்லி விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, இனிஷியலா 3-4 விக்கெட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா குணால் பாண்டியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு ஸ்விங் இல்லை. போன மேட்ச் மழை பெஞ்சு நிறைய அண்டர் த கவர்ஸ் இருந்துச்சு, பிச்சு ஓவர் காஸ்ட் கண்டிஷன் இருந்துச்சு. பட் ஹர்ஷதீப் சிங் போல்டுக்கெல்லாம் ஒன்றும் சுத்தமாக ஸ்விங் எதுவுமே கிடைக்கல நியூ பாலில். ஸோ கண்டிப்பாக வந்து புவனேஸ்வர் குமாருக்கும் நியூ பாலில் பெருசாக அந்த அளவுக்கு ஹெல்ப் இருக்காது. பட் புவி எந்த மாதிரி கண்டிஷனாக இருந்தாலும் நியூ பால் அந்த இனிஷியலாக 1 ஓவர் 2 ஓவர் ஸ்விங் பண்ணுவார். அதில் மேபி ஏதாவது பிளேயர் மாட்டிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஹேசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய இந்த ஹார்ட் லென்த் பால் வந்து நிறைய ட்ரபிள் பண்ணியிருக்கு பேட்டர்ஸை. ஸோ இந்த மேட்சும் அதை யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது எந்த வித சந்தேகமும் இல்லை. தயாளோட ஓவர் கட் பண்ணுறாங்க நிறைய மேட்ச்சில் நம்ம பார்க்குறோம். போன மேட்ச் நல்லா பண்ணதுனால ஃபுல் ஓவர் கோட்டா போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இல்லை அப்படின்னா அடி வாங்கினாருன்னா 1 ஓவர் 2 ஓவர் கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு ஷெஃபர்ட் பக்கம் போயிடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. தயாளை நம்ம டீமில் செலக்ட் பண்ணும்பொழுது சுயாக் சர்மா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்திருக்காரு. நிறைய எக்கனாமிக்கலாக போட்டிருக்காரு. ஸோ இவரை பற்றியும் நம்ம வந்து கொஞ்சம் இந்த லோ பர்சன்டேஜ் ஜிஎல் பிக் கேட்டகரியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். மயங்க் அகர்வால் டீசென்ட் பிக்காக இருப்பார். நல்ல இந்தியன் கண்டிஷன் பிச்சாக இருந்துச்சு போன மேட்ச் ஆடின பிச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மயங்க் அகர்வால்கிட்ட இருந்து கொஞ்சம் ரன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, லோ பர்சன்டேஜ் ஜிஎல் பிக்கு சுயாக் சர்மா குவாலிஃபயர் 1ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தார். பட் ஸ்டில் அவர் வந்து அரௌண்ட் இன்னும் 17 to 18% வரைக்கும் தான் எடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு பிக். எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயாக் சர்மா இந்த சீசன் ஃபுல்லாவே ரொம்ப எக்கனாமிக்கலா ரொம்ப குரூஷியலான டைம்ஸ்ல ஓவர்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு. பட் விக்கெட் காலம் பெருசா கிளிக் பண்ணல. பட் பஞ்சாப் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டா பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் அகேன்ஸ்டா 3 மேட்ச் ஆடி இருக்காங்க. லீக் ஸ்டேஜ்ல முதல் மேட்ச் சின்னசாமியில நடந்துச்சு. அதுல வந்து ஒரு ரைன் இன்டர்பிரட் கேம் 12 ஓவர் மேட்ச் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ச் இருந்துச்சு. அதுல வந்து எக்கனாமிக்கலா போட்டாரு, விக்கெட் கிடைக்கல. அண்ட் லீக் ஸ்டேஜ்ல இன்னொரு மேட்ச் முலன்பூர்ல நடந்துச்சு. அங்க வந்து 2 விக்கெட் எடுத்து எக்கனாமிக்கலாவும் போட்டிருந்தாரு. அண்ட் குவாலிஃபயர்லையும் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ பஞ்சாப் கிங்ஸோட நிறைய பேட்டர்ஸ் சுயாக் சர்மாவை ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஆப்வியஸா இதுல தெரியுது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கு பஞ்சாப் கிங்ஸோட மிடில் ஆர்டர் பேட்டர் வர்சஸ் சுயாக் சர்மா. ஸோ இந்த காம்பினேஷன்ல நீங்க உங்களுடைய ஒரு ஜிஎல் டீமை போட்டு பார்க்கலாம். ஹர்ப்ரீத் பார் ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஒருவேளை ஆடினார்னா கட்டாயம் உங்க டீம்ல எடுங்க. ஏன்னா ஆர்சிபி இவருடைய ஒரு ட்ரீம் ஆப்போனண்டா இருந்திருக்காங்க. எப்போலாம் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா ஆடுறாரோ அப்போலாம் வந்து விக்கெட்ஸ் வந்து நிறைய எடுத்திருக்காரு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் குருணால் பாண்டியாவை தவிர்த்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறது பெருசா இல்லை. மோஸ்ட்லி ரைட் ஹேண்டர்ஸ் தான் வந்து இருக்காங்க. தேவ்தத் படிக்கல் இல்லாதனால அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறதே இல்லை சுத்தமா. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல யோசிச்சாங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஷோரா இந்த மேட்ச் வந்து செகல் அண்டு ஹர்ப்ரீத் பார் 2 பேரையுமே ஆட வைக்கலாம் தாராளமா. அண்ட் ஹர்ப்ரீத் பார் பேட்டிங்லையும் ஒரு டெப்த்து இருக்கும். பேட்டிங்லேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. வைசாக் விஜயகுமார் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஏன்னா போன மேட்சே பார்த்தோம், பவர் பிளே 3வது ஓவர்லேயே வந்து ஃபேஸ் வேரியேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு பெருசாக பவுன்ஸ் இல்லை, ஸ்விங்கும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஃபேஸ் வேரியேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் ஒரு ஐடியல் பவுலராக இருப்பார் வைசாக் விஜயகுமார். ஸோ தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் இதான். ஸோ இதில் முடிஞ்சளவு பவுலர்ஸ் நான் கட் பண்ணியிருக்கேன். நிறைய பவுலர்ஸை கட் பண்ணிட்டு பேட்டர்ஸ் பக்கம் போயிருக்கேன். நான் நல்ல பேட்டிங் கண்டிஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால் பேட்டர்ஸ் பக்கம் போயிருக்கேன். ஒருவேளை பிச்சு கண்டிஷன் மேபி ரொம்ப க்ரீன் நிறைய கிராஸ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து போகலாம். ஏன்னா போன மேட்ச் மழை பெஞ்சிச்சு. ஐடியல் கண்டிஷன் ஃபார் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஏர்லி விக்கெட் கிடைக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருந்துச்சு. பட் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக நடந்துச்சு. ஸோ அதனால வந்து நான் பெருசாக ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ இதான் என்னோட டீமு. இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா ஃபைனல் அப்டேட் நான் டெலிகிராம் சேனலில் தரேன். ஒமர் ஜாய் பியூர்லி அவருடைய பவுலிங்காக எடுத்திருக்கேன். ஏன்னா போன மேட்ச் டெத் ஓவர்ஸ்லாம் ஓவர் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. ஏன்னா ஜேமிசனை டெத் ஓவர்ஸில் போட முடியாது, அடி வாங்குவார். வைசாக் விஜயகுமார் மேலே பெருசாக ஸ்ரேயஸ் ஐயருக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதனால நான் வந்து உமர் ஜாய் பக்கம் போயிருக்கேன். செகண்ட் ஃபேஸராக முக்கியமான ஃபேஸராக அவர் தான் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அண்ட் விசி ஹேசல்வுட் கொடுத்துருக்கிறதுக்கான காரணமும் ஸ்ரேயஸ் ஐயர் தான் டிஃபால்ட் விசி ஆப்ஷனாக இருப்பார், இல்லை பில் சால்ட் இருப்பார். பட் 2 பேருக்குமே வீக்னஸ் இருக்குது. பில் சால்ட், ஹர்ஷதீப் சிங், ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ஹேசல்வுட். ஸோ இந்த வீக்னஸ் இருக்கிறதுனால நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஹேசல்வுட் பக்கமே போயிட்டேன். இதில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனல் இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.